எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாடு மட்டு இன்னைக்கு வரல. லாகுல் முதலாளி நானு இந்தியன் டீம் பிளாஸ்ட் பண்ற நிலைமைக்கு வருவோம். அதுவும் வந்து 1 கேம் இன்டு த சூப்பர் 8 அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். பட் சும்மா ஒரு ஃபன் தான். என்னதான் இருந்தாலும் இந்தியன் டீம் பிளாஸ்ட் அப்படின்னு பண்ற மாதிரி இந்தியன் டீம் முட்டு அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். ஏன்னா முட்டு கொடுக்கலாம் இந்தியன் டீமுக்கு அதிகமாகவே. இப்போ கூட போன எபிசோடு ரிவ்யூ வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வேல நான் இந்தியாவுக்கு முட்டு தான் கொடுத்தேன், லாகுலுக்கு தெரியும். பட் இது வந்து பிளாஸ்ட்பா, பிளாஸ்ட் தான். இவங்க வந்து மிக மோசமான விளையாண்ட டீம்ல ஒரு டீமா வந்துட்டாங்க. எப்படி அப்படின்னா 20 டீமுக்கு ரேங்கிங் போட்டிருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லயே வந்து 20 டீம் ஆடி இருக்காங்க இந்த வேர்ல்டு கப். இந்த ஒமானு, இட்டாலி எல்லாம் சேர்த்து. அதுல வந்து ரொம்ப புவரஸ்ட் ரன்ஸ், அதாவது லீஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 20வது இடத்தில் இந்தியா. அதாவது எப்படி 20வது இடத்தில். நீங்க இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா அப்படின்னு சொன்னீங்களே, அந்த 2 பேர் சேர்ந்து 20வது இடத்துல இருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து திலக் வர்மான்னு அடுத்து ஒருத்தர் வராரு. அவர் வந்து நீங்க பாபர் அசாம ட்ரோல் பண்றீங்களே, அந்த பாபர் அசாமும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி இருக்காங்க இந்த வேர்ல்டு கப். அதையும் நீங்க பார்க்கணும். அந்த பாபர் அசாம்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்க. நல்லா ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுன்னா பேடகல்ட்டு தம்பி அப்படின்றாங்க. நீங்க வந்து திலக் வர்மாவை உள்ள அனுப்புறீங்க. அதனால இதெல்லாம் வந்து இது அடுத்த பாயிண்ட். ஓபனரை பத்தி பேசியாச்சு, இவரை பத்தி பேசியாச்சு. சூரியகுமார் யாதவ் 180 ரன் அடிச்சிட்டாரு. எஸ், அக்செப்டட். ஆனால் அதுல 84 ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அமெரிக்காவோட அடிச்சது. அதுக்கப்புறமா வந்து அவரும் ரன் அடிக்கல. அடிச்சது பெரிய யூஸ்ஃபுல் ரன்ஸ். ஓகே, பாகிஸ்தான் கேமோட கொஞ்சம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் டிஃபைனிங்கா ஒரு ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு வேர்ல்ட் கப்ல யுவராஜ் சிங் அடிச்சாரு அந்த நம்பர் 4ல வந்து இந்த கோலி அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஹர்திக் ஓகே, அப்படியே ஒப்பைத்திட்டாரு. ஒரு 100 ரன் பேட்ல 105 ரன்னு நினைக்கிறேன். ஒரு 4 விக்கெட் அப்படியே ஓட்டிடுறாரு. சிவம் தூபையும் அப்படியே ஓட்டிடுறாங்க. பட் 5, 6ல வந்து நீங்க ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கணும். நான் நேத்து அதான் சொன்னேன் மட்டுக்கிட்ட. ஒரு டோர்னமெண்ட் ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா டாப் 3 ஹெவியா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உங்க டாப் 3 வந்து ததிகினதம் போட்டா 4ம் அப்படி எஃபெக்டிவா இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க அடுத்து 8வது ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு ரிங்கு சிங் வச்சிருக்காங்க. ஆனா அவரும் வந்து நேத்தும் டக்கு. அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கும் போது கிடைக்கிற வாய்ப்பை அவரும் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இதனால இப்படி ஒரு ரோட் பிளாக்கு. ஒரு ஹோம் வேர்ல்டு கப்பு. முன்னாடி காலத்திலேயே வந்து ஷிகார் தவான், அஜிங்கிய ரஹானே யார் ஓப்பனரா இருந்தாலும் அடிப்பாங்க இந்தியாவில், இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. ஆனா இப்ப வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பேட்டருங்கிறீங்க, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அக்ரெசிவ் பேட்டருங்கிறீங்க, யாருமே அடிக்கல. இதுதான் கண்டெக்ஸ்ட். நீங்க 2 பேரும் சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ இந்தியன் கண்டிஷன் சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடி இருந்தே திட்ட ஆரம்பிச்சது வந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்க்கு முன்னாடி திட்ட ஆரம்பிச்சது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து அந்த ஆடு போட்டாங்க, ஸ்டோக் பண்றேன் அது வந்து சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கிரிஞ்சான ஆடு, அந்த கப் கேக் ஆடு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை ஓட்டிய நிறைய பேர் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ்லாம் கப் கேக் சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் ரிவர்ஸ்ல போட்டு இருக்காங்க. ஃபேர் இனஃப், அது ரிசர்வ் தான். ஆனா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு இன்னொரு இதுவும் இருக்கு, ஃபால்ட்டும் இருக்கு. ஏன்னா எல்லா பயலேட்டரல் சீரீஸும் பிச்சு வந்து ரோடு மாதிரி இருக்கணும், அப்பதான் நாங்க எல்லா 6க்கும் ஒரு 6 ஒரு ஸ்பான்சர் போட்டு ஒரு 6-4 சொல்ல முடியும்னு சொல்லி வெறும் இவங்க வந்து இந்தியன் டீமே பேசிக்கா பிளாட் பிச்சஸ்ல வந்து அடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா, ஹர்திக் பாண்டியா மேட்ச் ஜெயிச்சப்போ சொல்றாரு, நாங்க வந்து எதிர்பார்த்ததுக்கு பிச் இல்ல, பிச் இன்னும் பிளாட்டா இருக்கணும்னு. நீங்க வேர்ல்ட் கப்புக்கு வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வந்துட்டு எனக்கு பிச்சு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிளாட்டா பண்ணி கொடுங்கன்னு கேட்கற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஆர் யூ அக்கஸ்டம் டு ஃபிளாட் பிச்சஸ் அப்படின்னா நீங்க ஒரு ட்ரூ காம்படிட்டர்னா நீங்க எந்த பிச்னாலும் விளையாடணும். அவங்க வந்து இன்னும் ஸ்பின்னிங் ரேங்க் டர்னரா கொடுத்தாலும் நீங்க விளையாடணும். அதான் உங்களோட ட்ரூ காம்படிட்டர். நீங்க ஹோம் கேம்ன்றக்காக உங்களுக்காக பிச்சை வந்து நல்லா தட்டி கொடுத்து ஃபிளாட் பிச்சில் போய் அடிப்பா அப்படின்னு கொடுத்தா மற்ற டீமும் அடிக்கதான் செய்வாங்க. அதே மாதிரி இப்ப இந்த ஒரு பிச்சில் உங்களால தே நாட் ஏபிள் டு அகாமடேட் டு இட். அதுக்கான யூஸ் அந்த எந்த சேஞ்சஸையும் அவங்க அகாமடேட் பண்ண முடியாதனால தான் இவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியல, கஷ்டப்படுறாங்க. அது அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் இருக்கட்டும், யாரும் அதை நாட் ஏபிள் டு அட்ஜஸ்ட் டு இட். அட்ஜஸ்ட் பண்ண முடியாதனால ஸ்ட்ரகிளிங். அதனால தான் ரன்னும் வரதில்லை. இது பார்த்தாதுன்னு இந்த அதே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து 300 எப்ப அடிப்பாங்க, நமீபியாவோட 300 அடிப்பாங்க அப்படின்னா அதுவும் கேவலமா அது போச்சு. இது ஏதாவது தேவையில்லாம வாய் விட்டு புண்ணகிக்கிறது தான் இது கடைசி நடந்துச்சே தவிர வேற எதுவும் உருப்படியா நடந்தது இல்லை. முதலாளி ஒரு டேஷ விட்டுட்டு வெறும் புண்ணு சொல்லிட்டாரு. லாகுல், நீ என்ன நினைக்கிற சொல்லு. நான் என்னன்னா டீம் செலக்ஷன்ல இருந்து வரேன்.
ம் ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அக்சர் பட்டேல் எடுத்துக்குவோம். அக்சர் ம் பட்டேல் வந்து வைஸ் கேப்டன். ம் நீங்க வந்து அவர் வந்து போன டோர்னமெண்ட்லாம் நல்லா ஜெயிச்சு கொடுக்குற ஒரு கேப்டன். இவர் வந்து நீங்க ரிங்கு சிங் எடுக்கிறத பதிலாக அக்சர் பட்டேல் போயிருக்கலாம். நீங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வரணும், இது வரணும்னு. அது ஒன்று. இன்னொன்று முக்கியமான என்னன்னா, அவங்க வந்து வெரி வெல் ப்ரிப்பேர்ட் அகெயின்ஸ்ட் இந்தியா. அது வந்து ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, வருண் சக்கரவர்த்தியை வந்து டிஃபெண்ட் பண்ணா போயிடும், வருண் சக்கரவர்த்தியை வந்து கொஞ்சம் அக்ரஸிவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம தான் பேசிட்டு இருந்தோம்ல, அந்த மில்லர் கேம்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் மில்லர் கால்குலேட்டடாக தான் ஆடினாரு. எல்லா பாலும் அடிக்கல. அவர் நேரா தான் அடிச்சாங்க. நேரா பவுலருக்கு பின்னாடி தான் தூக்கி அடிச்சாங்க. பிளஸ் அந்த மில்லர் அவங்க 3 மெயின் 6 பார்த்தீங்கன்னா நோ பால் 2 எக்ஸ்ட்ரா இதுல வந்தது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஆடினாங்க. ஸோ தே நோ தட் வருண் சக்கரவர்த்தியை வந்து நீங்க எடுத்த உடனே கொஞ்சம் இது பண்ணி விட்டோம்னா பின்னாடி வர்ற பவுலர் ஓரளவு இதாயிருப்பாங்க அப்படின்னா அதே தான் பண்ணாங்க. ஆஸ் யூஸ்வல் தூபே வந்தாரு, தே ட்ரை டு ஹிட் கரெக்டாக. பும்ரா பால்ல நம்ம தான் பேசணும், பும்ரா பால்ல வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடினாங்க. தெரிஞ்சிருச்சு பும்ராவோட ஆடக்கூடாது, மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி போகணும், நல்லா கால்குலேட் பண்ணி வந்தாங்க. அதே மாதிரி இவங்களையும் கால்குலேட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. இவங்களுக்கு இப்படி போடணும். தே ஆர் வெரி வெல். இட்ஸ் பேசிக்லி மைண்ட் கேம். நல்லா செஸ் கேம் மாதிரி தான் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்தாங்க, மேத்தமெட்டிக்கலாக பிளே பண்ணாங்க, அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக கிரெடிட் கோஸ் டு சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா டீம் செலெக்ஷன் வந்து ஆஸ் யூஸ்வல் அபிஷேக் திலக் எடுத்துட்டு வேற யாராவது போடலாம். அபிஷேக் சர்மா இருக்கலாமாங்கிறது டவுட் தான். பட் திலக் ஹேஸ் டு மூவ் ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் அக்ஷர் ஹேஸ் டு கம் இன். இதான் நீ சொன்ன பிளான்லாம் ஓகே. ராகுல் நீ சொல்ல ரெண்டுமே நடக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம பின்னாடி பேசுவோம். முதல்ல ஏதோ சொல்ல வர்றாரு. இல்ல நீ சொன்னது கரெக்ட் தான், அவங்க நல்லா பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட நம்ம இந்தியன் டீம் பிளான் பண்ணல. ஒரு பிளான் பி, இப்ப வருண் சக்கரவர்த்தி அடிச்சாங்கன்னா என்ன பண்றது, என்ன பவுலிங் சேஞ்ச் கொண்டு வரலாம், அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பியே பண்ணல. ஏன்னா நீ போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ் இவங்க 2 பேரும் பேசுனதை பத்தி பார்த்தா எதுவுமே நாங்க வந்து இருக்கிற மாதிரி இருப்போம், இவங்க வந்து ஓப்பனிங் வந்து அடிப்பாங்க, அதுக்கப்புறம் நாங்க பவுலிங் போடுவோம், வருண் சக்கரவர்த்தி மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுப்பாரு, எடுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க, அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. அதாவது வருண் சக்கரவர்த்தி வந்து 4th காஸ்ட்லியஸ்ட் எக்கானமிக்கல் ஸ்பெல் வந்து இந்த மேட்ச் தானே. இதுக்கு முன்னாடி 1, 2, 3 சவுத் ஆப்பிரிக்காவோட தான். ஆக மொத்தம் இவரோட கொஸ்டின் பேப்பர் வந்து இவங்க ரெடியா வச்சிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி கொஸ்டின் பேப்பர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடி 3 மேட்ச்லயும் அதிகமா கொடுத்துருக்காருன்னா அந்த ஆவரேஜ். மேட்ச்க்கு முன்னாடி அந்த ப்ரீ மேட்ச் இதுவே ட்ரைனிங் எல்லாமே நல்லாவே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா. ஆனாலும் இன்னொன்னு சொன்ன வெற்றி, நான் ஒரு டேட்டா அந்த பிச்சை பத்தி ரொம்ப போராதான் போட்டிருக்காங்க, எல்லா ஸ்பின்னருமே வந்து இதுல போராதான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் நேத்து மகாராஜ் வந்து காமிச்சாரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். சாய் கிஷோர் குஜராத் டைட்டன்ஸ் போடும்போது போடுவாரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இவங்க வந்து கன்வென்ஷனல் ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ், மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எல்லாரும் அடி வாங்குறாங்க. பட் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் மட்டும் ஓரளவுக்கு தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னேன். நேற்று 2 பேர் நல்லா போட்டாங்க. அக்சர் பட்டேல அவங்க பெருசா மிஸ் பண்ணிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி நீ சொன்ன வருண் சக்கரவர்த்திய இவங்க பவர் பிளேல போட்டிருக்க கூடாது. நான் லைவ்ல நேற்று அதான் சொன்னேன், வருண் சக்கரவர்த்திக்கு ஏன் பவர் பிளேல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வாஷிங்டன் சுந்தர்னு ஒருத்தர் எடுத்து வந்து பவர் பிளேல போட போறா, லெப்ட் ஹேண்டர் போட போறான்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தியை ட்ரம்ப் கார்டு அதுதான் நீங்க போட்டீங்க, அதே அடிச்சிட்டாங்கன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ அந்த கார்டை வச்சிருக்கணும், வச்சிருந்து பின்னாடி எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அதையும் அவங்க பண்ணல. இப்போ ரோ டஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்கு, பிச்சு டஃபா இருக்கு, வெதர் டஃபா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்களா சொல்லுங்க. அதுதான் இவ சரி கடைசியா இவருக்கு என்ன முடிவு தான் கடைசி வரைக்கும். இன்னொன்னு நான் நெட்ல பார்த்தேன், ஏதோ எந்த ஃபேன் தெரியல, இந்தியன் டீம் ஆன் சேசிங் வித்வுட் விராட் கோலி இஸ் பேசிக்கலி a பாகிஸ்தான் டீம் அப்படின்னாங்க. இந்தியன் டீம் வந்து இன்னொன்னு சொல்றேன் ஒரு ஃபன் ஃபேக்ட். இது வரைக்கும் இந்தியா வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில, T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில 160 and above 3 வாட்டி தான் சேஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கோலி தான். எல்லா தடவையுமே விராட் கோலி வாஸ் இந்த பிளேயிங் 11. விராட் கோலி இல்லாம இந்தியா ஹஸ் நெவர் சேஸ்ட். பிஃபோர் விராட் கோலியும் தான் 2007 இன்க்ளூடட், ஆஃப்டர் விராட் கோலி ஆல்சோ 160. அதே இதுல வந்து அவங்க 24 25 ரன்ஸ்ல 3 விக்கெட்ஸ் போயிருக்கும் அந்த இன்னிங்ஸ்ல. அதே டாக்டர் சொல்றியே, வேற டாக்டர் சொல்றா அலெக்ஸ். அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இப்ப அவரை வச்சு நம்ம இது பண்ண முடியல. ஆனா இப்ப அப்படி சொல்ல வரல, அவங்க வந்து பாகிஸ்தான் டீமோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, அது தான் அவர் நினைக்கிறேன். இதே மாதிரிதான் பும்ராவும் இல்லன்னா ரொம்ப இன்னும் வஸ்ட் ஆயிரும் நினைக்கிறேன். பும்ரா மட்டும் தான் நேற்று ஓரளவு டீசெண்டா பண்ணாரு.
இல்ல திலக் வர்மா வந்து விராட் கோலி ரோல் கிட்டத்தட்ட அந்த ஒன் டவுன் ரோல் கேரி ஆன் பண்ணிட்டு இருந்தார். அவர் கரெக்டா அந்த ஐபிஎலுக்கு முன்னாடி போன வருஷம் ஐபிஎல் முன்னாடி வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தார். இந்த ஐபிஎல்ல அவர் ஓரளவு குழப்பி விட்டாங்க. இந்த 2-3 4-4 அவருக்கு என்னன்னு தெரியல. அதுல வந்து அவரே ரிட்டையர் அவுட் ஆகிற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப இந்த இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் எஸ் நாட் பீன் கன்சிஸ்டன்ட் ஆல். அந்த ஏஷியா கப்ல ஒரு மேட்ச் அடிச்சாரே தவிர போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் எஸ் நாட் பெர்ஃபார்ம் எனி ஆஃப் தி மேட்சஸ். சொன்ன மாதிரி எஸ் பீன் ஸ்ட்ரகிளிங் வித் ஸ்பின்னர்ஸ். அவர் ஐடியல் ஸ்கைக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பேக்கப் பண்றதுக்கு? கண்டிப்பா இருக்கும்டா. ஏன்னா ஆமா ரன்னும் வந்து வரல, ஸ்ட்ரைக் ரேட்டும் வரல அப்படின்னா வந்து லானாவும் வராது, ஷாலாவும் வராது, பேர் மட்டும் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. மட்ட இருந்தா அதான் சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்கை வந்து அவங்க ரெண்டு பேரையும் பேக்கப் பண்ணாட்டி அவங்களுக்கு முன்னாடி இவர் நல்லா தெரிவார். அந்த காரணத்துக்காக ஸ்கை வந்து பேக்கப் பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். மட்டுக்கு ஸ்கை மேல ஒரு அவ்வளவு பாசம், அதனால கிழிச்சு விட்டுருக்க மட்டும் ஸ்கை மேல இருந்தா. நிறைய பட் மீம்ஸ் முதல்ல இருந்தே போடுறாங்க. இதுல பாப்புலர் வந்து இந்த சஞ்சு சாம்சன் வந்து மந்திரம் போட்டுட்டு இருக்க மாதிரி பிளாக் மேஜிக் பண்ற மீம், கிரேப்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கிறது எல்லாம் மீன் போட்டாங்க. அது நிறைய மீம்ஸ் இருக்கு. அந்த வெண்ட் அரிஸ் இது நோ இது சன்ஷைன் தான் வந்து உங்களுக்கு இது வெண்ட் அரிஸ் நோ சன்ஷைனோட அருமை தெரியும் அப்படின்னு போட்டு ஸ்ரேயா ஐயரை போடுறது, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால போடுறது, கில்ல போடுறது. இப்ப கில்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கில்ல வந்து சொல்லு கில்ல பத்தி மீன்வாயில ட்ரேசிங் கில்ஸ் போன் நம்பர்னு போட்டு ஒரு மீம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொன்னு இந்த வென்யூல இந்தியாவுக்கு பேட் லக் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த அகமதாபாத்ல அது என்னன்னு தெரியல. அது நாட் ஏபிள் டு கான்கர் இந்த ஒரு வென்யூவையும், அதுவும் வந்து ஒரு பேட் லக்கு. அதுக்கும் நிறைய மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வென்யூல வந்து இப்படி இந்தியா இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இன்னொன்னு வந்து இந்த வென்யூல வந்து ஒரு காலத்துல கப்பு ஜெயிச்சவர்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் ஆடிட்டு இருந்தார். அந்த கடைசி ஓவர் போட்டதெல்லாம் வந்து ஸ்டப்ஸ் அடிக்கிறான்னு தெரிஞ்சு நல்லா தான் போட்டார் ப்ரோ. கடைசி ஓவர்லயே போச்சு ரன். அது போட்டு விட்டாரு, அதுல இது போச்சு. இல்ல கடைசி ஓவர் போட்டு விட்டார்ல, சோ அதுல வந்து 2 6 கடைசி, அதுவும் இன்னிங்ஸ் முடியறதுக்கு முன்னாடி 2 6 அடிச்சு விட்டா அது ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் தான் அவங்களுக்கு. அட்லீஸ்ட் அது ஒரு ஸ்கோர் 12 ரன் 187 போட்டு ஒரு 170 ரன் ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு ஸ்கோர் இருக்கதான் செய்யும். சோ அது ஒண்ணு. அதே மாதிரி பேட்டிங் அவர் எப்பயுமே கொஞ்சம் வருவோம். இப்ப இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமா? அது கடைசி மேட்ச்ரா. அதுக்கு முன்னாடி இந்தியா ஜிம்பாப்வே ஜெயிக்குமான்னு நீ கேட்கணும். ஜெயிச்சிரும், இந்தியா ஜிம்பாப்வே ஜெயிச்சிரும்னு வைங்களேன். அப்ப வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிரும்னு வைக்க மாட்டீங்களா நீங்க? வைக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் அடுத்த பிளாஸ்ட் பண்ற மாதிரி வந்து நிக்கும். முதல்ல இவங்க என்ன சேஞ்ச் பண்றாங்கன்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு 2 சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஷுவரா இல்லாம சொல்ல மாட்டேன். அதான் ஒன்னு வந்து அக்சர் ஃபார் வாஷிங்டன் சுந்தர், இன்னொன்னு வந்து சஞ்சு சாம்சன் இன் ஃபார் திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் டு ஓபன், இஷான் கிஷன் நம்பர் 3. இத வந்து என்னோட கெஸ் தான். பட் இட் இஸ் வெரி வெரி லைக்லி. இஷான் கிஷன் ஓரளவு ஓபனிங் நல்லா தானே இருக்காரு. அவரே நம்பர் 3 ஒன் டவுன் வந்து அவர் நல்லா தான் ஆடுறாரு. என்னன்னா இது மோர் டாக்டிக்கல் தான் ராகுல். ஆஃப் ஸ்பின்னர் போட்டு எல்லா தடவையும் ஆஃப் ஸ்பின்னர் போட்டு விக்கெட் எடுக்கிறாங்களே இந்தியாவோட. இவங்க ஓவராலாவே இந்த டோர்னமெண்ட்ல ஆஃப் ஸ்பின்னரோட இவங்களுடைய ரன் ரேட் வந்து லெஸ் தென் 7. விக்கெட் வந்து ஒரு 6-7 விக்கெட் விட்டுருக்காங்க ஆஃப் ஸ்பின்னருக்கு. அப்படி இருக்கும்போது ரைட் ஹேண்டர் வந்து வெளுத்துருவாங்க. எஸ்பெஷலி சஞ்சு சாம்சனுக்கு ஆஃப் ஸ்பின் போட்டா அவர் வெளுத்துருவாரு. அதனால இப்ப இவங்க வந்து நம்ம இப்பயே சொல்றோமே, ராஸ்டன் சேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறாரு வெஸ்ட் இண்டீஸோட. அப்படி இருக்கும்போது இந்த இப்ப வந்து சஞ்சு சாம்சன் தான் ஃபேஸ் பண்ணுவாரு. அங்க ராஸ்டன் சேஸ் அங்க பவுலிங் ரன் அப் மார்க் பண்ணாருன்னா சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் எடுப்பாருங்க. செஸ் மாதிரி தான் அவங்க. அப்படி அப்ப அவங்க மாத்திட்டு வேற நியூ பால் போலர் ஃபாஸ்ட் போலர் போட விட்டாங்கன்னா இவங்க தான் பேஸ் ஹிட்டர்ஸ் தான் இவங்க இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். இல்லாட்டி இவங்க தான் வந்து சாகா சல்மான் அலி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அந்த ஆரியன் தத் அவர் போட்டு 2 பேரும் விக்கெட் எடுக்கிறாரு. மார்க்ரம் போட்டு விக்கெட் எடுக்கிறாருல்ல. அப்ப அதை கவுண்டர் பண்ணணும் நீங்க. அபிஷேக் சர்மாலாம் ஃபுல்லா மேப் அவுட் பண்ணிட்டாங்க தானே. இப்படி போட்டா இப்படி அடிக்கிறாரு. அபிஷேக் சர்மா வந்து அவரும் வந்து ரொம்ப கான்பிடன்ஸ் டவுனாவும் இருக்காரு. அவர் பேஸ் ஹிட்டர் அடிப்படையில ஸ்பின்னும் நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அடிக்கிறாரு. இப்போ வந்து ஆஃப் ஸ்பின் வந்து ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இஷான் கிஷானுக்கும் சேர்த்து தான். அபிஷேக் சர்மா மட்டும் கிடையாது, இஷான் கிஷானுக்கும் சேர்த்து தான். ஏஷியா கப் வரைக்கும் வந்து கம்பீரோட பிலாசபி என்ன? ரைட் லெஃப்ட் போகணுன்றது. இப்போ வந்து இவங்க வந்து கில்ல இப்ப டிராப் பண்ணிட்டு சஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் சஞ்சுவை டிராப் பண்ணி லெஃப்ட்ன்றப்ப டாப் 3 லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் டாப் 8ல வந்து 6 பேர் லெஃப்ட்ல இருக்காங்கன்றது ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இப்போ அவங்க ரிங்கு சிங் சான்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல தப்பு இல்லை, ஓகே ஃபைன், அவர் டிசர்வ்ஸ். இப்போ அடுத்து நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் இப்போ நிதேஷ் சர்மா கொடுக்க வேண்டியதானே? ஏன்னா அவரும் ஒன்றும் கிரிக்கல, இவரே அதுக்கு பதிலாக இவரே ஒன்றும் பண்ணிருக்கலாமே, எதுக்கு நீங்க வந்து ரிங்கு சிங் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பதிலாக ரைட் ஹேண்ட் காம்பினேஷனா இருக்கும். அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருந்தா அது திருப்பி இந்த கேள்வி, இந்த டார்கெட்டிங், இந்த இஷ்யூவே இப்போ வந்திருக்காது.
அதாவது இது டார்கெட் பண்ண போறாங்கன்றது பாகிஸ்தான் மேட்ச்ல இருந்தே தெரிஞ்சு So, போச்சு. இப்ப they are going to go back to that. நீ சொல்றது வெற்றி. அவங்க வந்து திலக் வர்மா இன்ஜுரியில இருந்தப்ப இதே தான் ஆடினாங்க அவங்க. சஞ்சு அண்ட் அபிஷேக் ஒன் டவுன் வந்து இஷான் கிஷான் வந்தாரு. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு அவங்க போயிருவாங்க திரும்பி சென்னை மேட்ச்ல இருந்து அப்படின்னு ஐ எம் பிரிட்டி ஷூர். ஆல்மோஸ்ட் கெஸ் தான் பண்றேன், பட் ஐ எம் பிரிட்டி ஷூர். இவருக்கு அபிஷேக் சர்மாக்கு அந்த உடம்பு சரியில்லாம போனதும் சரி, திலக் வர்மாக்கு இன்ஜுரி ஆனதும் சரி, தேர் நாட் பீன் அப் டு இட். திலக் வர்மா வந்து ஃபீல்டிங் கூட இன்னும் கொஞ்சம் மோசமா போயிருச்சு. அபிஷேக் சர்மா அது ஃபீல்டிங் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டாராம். காரப்பூரி பானிபூரி சாப்பிட்டு தான் இதாயிருக்கான். பாருங்க, யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு டீமோட வேர்ல்ட் கப் கேம்பெயினே இதாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான். வேற என்ன மீம்ஸ் பாத்தீங்க? என்ன நிறைய பேர் உட்காந்து ஓட்டிட்டு தான் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் வந்து இப்படி பேசுவார் அப்படி பேசுவார் இமிடேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. அது அந்த ரோஹித் கோலி பரவாயில்ல. சொன்ன மாதிரியே சொன்னாரு. அபிஷேக் வர்மாக்கு பதிலா திலக் வர்மாக்கு பதிலாவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான்னு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆல் ஃபேர்னஸ் என்ன திட்டினாலும் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் மேட்ச். இது இப்பயே நடந்துச்சு, நாக் ஆஃப் நடக்காம. இது கத்துக்கிட்டு they have to move on, make it better. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நாம என்ன சென்னையில நினைச்சோம்னா இது வந்து ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க, பயங்கர ஸ்ட்ராங் டீம் நினைச்சிட்டு இருந்தோம். அடிச்சு உட்கார வச்சுட்டாங்கல்ல, அதுதான் ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, நீ இன்னைக்கு வந்து சென்னையில லேண்ட் ஆற வீடியோ நான் பார்த்தேன். அவங்க எஸ்கலேட்டர்ல வரும்போது கம்பீர் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டே வராரு அந்த கீழே வர எஸ்கலேட்டர்ல. திருப்பி வந்து கேமராக்கு அப்படி போஸ் கொடு, கேமராக்கு இப்படி போஸ் கொடுனா பஸ் கொடுத்துக்கிட்டே வந்து பஸ்லயும் பேசுறாரு. அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ரேண்ட் அண்ட் டெஸ்கார்ட்டை கூப்பிட்டு எதுவும் சொல்றாரு. ஃபுல்லி ஹி சிட்டிங் ஆன் டாப் ஆஃப் ஹிஸ் ஹெட். அது பாசிட்டிவா போகுமா இல்ல திருப்பியும் இன்னொரு டக்கான்னு நமக்கு தெரியாது. ஃபுல்லி ஹீஸ் ஆல் ஓவர் அபிஷேக் சர்மா. நீங்க பார்த்த ஃபுட்டேஜ்ல அதான் இருந்துச்சு. கம்பீர் வாஸ் ஆல் ஓவர் ஹிம். ஃபுல்லா அவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டே வராரு, அட்வைஸ் பண்ணிட்டே வராரு. பார்ப்போம். ஆனா இப்போ இந்த பிட்ச்ன்னு பொறுத்த வரைக்கும் சென்னை பிட்ச் வந்து ஜிம்பாப்வேக்கும் ஐ திங்க் தேர் பிளேயிங் ஆஃப்டர் வெரி லாங் டைம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் விளையாடுறாங்க. பெட்டரா தான் இருக்கும். என்னதான் ரிலேட்டிவ்லி பெட்டர் ஹோம் அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு ஜிம்பாப்வே நினைக்கிறேன். இன்னும் ஃபர்ஸ்ட் ஓவர் அந்த பேட்டிங் பிச் ஆயிருச்சு. சோ பேட்டிங் பிச் ஆயிருச்சு. 200 கிட்ட கேம் போகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி அவுட் ஆஃப் ஜிம்பாப்வே டெரிட்டரி ஆகுது. என்னன்னா இப்போ அடுத்த டீல் வெஸ்ட் இண்டீஸ் டீல் பண்றதா அப்படி கிடையாது. அதாவது இப்ப நம்ம அடுத்த மேட்ச் வந்து இப்ப ஜிம்பாப்வே வந்து ஜெயிச்சுட்டு பிறகு குதிக்க கூடாது. ஒரு 200 அடிச்சிட்டாங்கன்னா அந்த பார்த்தோம்ல, நாங்க வந்து ஒரிஜினல் டீம், மேட்ச் வின்னிங் டீம். ஜிம்பாப்வே வந்து கணக்குல எடுக்க வேணாம்னு சொல்ல வரேன். ஜெயிச்சுட்டு இவங்க இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்துருவாங்க, ஒரு ஆட தூக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க வந்து இதை பண்ணோம் அதை பண்ணோம் முதலாளி. ஏய், அப்படி ஒரு ஆட் போட்டு எவன் தான் அந்த யோசிச்சான்னு தெரியல. அதை அப்ரூவ் பண்ணி இவங்க எடிட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. இந்த பாகிஸ்தான் ஆடே பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு. அந்த லிஃப்ட் பக்கத்துல நிக்கிற ஆடு, அது வேற வழி இல்லாம அது வந்து சகிக்க முடியல, பார்க்க முடியல. இது இன்னொரு ஒஸ்டா இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஆடு. அது அதுக்கப்புறம் இந்த 300 இப்ப சொல்றேன், 300 அடிச்சா வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் அடிக்கும். இப்ப கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அடிக்கிறதுக்கு. ஆனா நம்ம கூட அடிக்காம பார்த்தா சந்தோஷம். இந்தியா கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது கிளிக் ஆனா பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. இதுதான். இது வந்து நம்ம ஒரு பிட் டோர்னமெண்ட் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் போடணும் அப்படின்னா ஒரு வருத்தம் தான். எல்லா இந்தியன் ஃபேனுக்கும் இருக்கிற ஒரு வருத்தம் தான். ஸோ அதை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்றோம். வியூஸ் நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த இந்தியன் டீமை பத்தி. நீங்க பார்த்த மீம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச மீம் அதையும் ஷேர் பண்ணுங்க. என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஜெயிக்கிறதுக்கு. இந்த 2 சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அக்சர் அண்ட் சஞ்சு இன், திலக் அண்ட் வாஷிங்டன் அவுட் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. we'll see how it goes. பாய்ஸ் நீங்க சொல்றதையும் சொல்லுங்க. we can close. டீம் சேஞ்சஸ் பண்றது ஓகே தான். பட் ஒரு சேஞ்ச் பண்ணி டிஃபெண்ட் பண்ணினா அதுக்கு ஏத்தாப்புல டீம் பிளேயர்ஸும் யூஸ் பண்ணும். வாஷிங்டன் சுந்தரை கூட்டிட்டு வந்து நாங்க 2 ஓவர் பவர் பிளேட போட போறோம்னு சொல்லிட்டு அது கூட யூஸ் பண்ணாம வச்சுட்டு, கோட்டாவும் கம்ப்ளீட் பண்ணாம வச்சுட்டு, தேவையில்லாம அட்லீஸ்ட் அவர் போட்டிருந்தா இன்னொரு ஒரு பவுண்டரி இல்லாம ஒரு ஓவராவது போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அது தெரியல. ஸோ பேசிக்கா இந்த அரகன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை கொஞ்சம் அடக்கிட்டாங்க. அடங்கி ஒழுங்கா விளையாண்டா வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி ஆமா, ரியாலிட்டி செக் தான். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா எப்படி போகுதுன்னு. ஸோ வில் பி பேக் வித் மோர். வில் சைன் ஆஃப் திஸ் ஸ்குவாட். பை.